அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. இது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மட்டும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்காகத்தான் அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் எருசலேம் சபை வளர்ந்தது, பெருகினது, நன்றாக இருந்தது. ஆனால் எருசலேமுக்குள்ளேயே இருந்தது. ஆண்டவர் பார்த்தார், 8:1 அனுப்பினார். அப்போஸ்தலர் 8:1 படித்து பாருங்கள். அந்நாட்களிலே எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த உபத்திரம் வந்தது. சிதறப்பட்டவர்கள் சமாரியா, யூதேயா எல்லா இடங்களுக்கும் போனார்கள். பாருங்க, what Pentecost failed, persecution did. ஆவியானவர் செய்யாததை அடி உதை செய்தது. சில வேளைகளிலே சில விசுவாசிகளுக்கு, சில சபைகளுக்கு அடி உதை வந்தால் தான் நல்லதோ என்று தோன்றுகிறது.